ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளவுஸு, சாதா ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் ஓப்பன் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓப்பன் பீஸ் எடுத்து அதில் ஒரு 3/4 இன்ச்சு அளவு மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், 2 ஹூக் வைக்கிற ஓப்பன் பீஸையும் நம்ம தச்சு முடித்தாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து பகுதிக்கு தேவையான கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணணும். அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸ் எல்லாம் எடுத்து அரை எக்ஸ் மாடலில் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு வி கட்டிங் கிடைக்கும். அந்த இடத்துல தான் நம்ம நேராக அந்த தைக்கக்கூடிய ட்ராக்கை வச்சு நேராக ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், அடுத்ததாக ஒரே தையலில் நம்ம தைச்சிட்ருக்கோம். அடுத்ததாக மொத்தத்துலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த நூலை கட் பண்ணி நீட்டாக எடுத்துருவோம். கிராஸ் பீஸும் நம்ம இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்கு தேவையான அளவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது எந்தெந்த பீஸு சிங்கிள் பீஸாக இருக்கோ அந்த பீஸெல்லாம் நம்ம ப்ளவுஸுக்கு தைச்சி ரெடி பண்ண பிறகு தான் ப்ளவுஸோட உடம்பு பீஸை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அடுத்தது பட்டி கிளாத் எடுத்திருக்கோம். இது நம்ம கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய காலர் பட்டி. இதுக்கு அடிஷ்னல் பீஸ் ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்ததாக மெயின் பீஸில் ஒரு பீஸ் எடுத்திருக்கோம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மெயின் பீஸு மொத்தம் 3 பீஸு எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த பீஸ் கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக இருந்தால் தான் நமக்கு அந்த கப் ஷேப் காலருக்கு அழகாக ஜாயின் பண்ணும்போது வரும். அந்த கப்பும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இடுப்பு பகுதி வரக்கூடிய சைடை இடுப்பு பகுதியும் ஓப்பன் பகுதி வரக்கூடியதை ஓப்பன் பகுதியும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கரெக்ட் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ 3 சிங்கிள் பீஸ் நம்ம தைச்சி முடித்தாச்சு. கிராஸ் பீஸ், ஓப்பன் பீஸ், அடுத்தது பட்டி கிளாத்து தைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளவுஸோட உடம்பு பகுதி எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சும் ஒரு குடம் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் பகுதியில் கையோட ஷோல்டர் பகுதியில் அரை இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடணும். தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் அளவு ஒரு கோடு அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கிராஸில் கிடைக்கும். அடுத்ததாக மெயின் டாட் பிடிச்சிட வேண்டியதான். ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த மெயின் டாட்டை கப் ஷேப்புக்கு டாட் போட்டுக்கிடலாம். அடுத்ததாக 3ஆவதாக ஆம்கோல் டாட் போட்டுக்கிடணும். இந்த டாட் போடுறதெல்லாம் நம்ம அளவு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்துக்கிடுங்க. நம்ம இது ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தைச்சி முடித்த பிறகு நம்ம செக் பண்ணிக்கிடணும். அடுத்தது மறுபக்கம் உள்ள அந்த கப் ஷேப்புக்குள்ளே மெயின் டாட் போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டில் எப்போவுமே நம்ம மெயின் டாட் தான் நம்ம தைக்கணும். அடுத்தது ஓப்பன் சைடில் உள்ள டாட் தைக்கணும். அடுத்தது ஆம்கோல் டாட் தைக்கணும். ஆம்கோல் டாட் தைக்கும்போது மட்டும் நம்ம 2 தையல் போட்டுக்கிடணும். ஏன்னா இந்த ஆம்கோல் டாட்டு கிராஸில் போடுறதுனால இந்த தையல் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம 2 தையல் போட்டு நீட்டாக தைச்சி எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி நம்ம இந்த டாட் நம்ம தைக்கும்போது எந்த இடத்துல இருந்து தொடங்குறோமோ அந்த இடத்தை விடமோ ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக கொண்டு நம்ம முடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது அந்த கப்போட ஷேப்பே அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம தைச்சிருக்கிற டாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த மெயின் டாட் நம்ம தைச்ச இடத்துல கொஞ்சம் வேஸ்ட்டு துணி இருக்கும், அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக ஏற்கனவே நம்ம பட்டி கிளாத்து தைச்சி வச்சுருக்கிற துணியை எடுத்து இந்த பட்டிக்கு மேலே ஓப்பன் சைடில் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல டாட்டு, அந்த பகுதியை வரும்படியாக நம்ம தைக்கணும். அடுத்தது ஒரு பக்கம் கப் ஷேப்புக்கு மேலே வச்சு மறுபக்கம் உள்ள துணியை தைச்சி நீட்டாக ஒரு அமுக்க தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், இப்போ தைச்சி முடித்த ஒரு பக்கம் இந்த கப் ஷேப் துணிக்கு மேலே வச்சு இந்த பட்டியை ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கம் பட்டிக்கு மேலே கப் ஷேப் துணியை வச்சு ஜாயின் பண்ணி தைக்கணும். தைச்ச பிறகு இந்த வெட்டு துணியை நம்ம பட்டி சைடு திருப்பி விட்டு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். அமுக்கு தையல் போட்ட பிறகு பின்பகுதிக்கு நம்ம மடக்கி தைக்கணும். இந்த பின்பகுதி எப்படி மடக்கி தைக்கணும்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆம்கோல் சைடு 4 பீஸையும் எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஆம்கோல் சைடு எடுத்து முன்துண்டு இறக்கும் போக மீதி இருக்கிற துணி எல்லாமே பின்துண்டில் நம்ம மடக்கி தைச்சிட வேண்டியதான். மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் மடக்கம், ஒரு பெரிய மடக்கம் நம்ம மடக்கி தைக்கணும். பாருங்கள், இந்த சிங்கிள் மடக்கோட எட்ஜில் தான் இந்த தையல் நம்ம போடணும். அடுத்ததாக மடக்கி தைச்ச பிறகு இந்த துணியை எடுத்து நம்ம ஏற்கனவே தைக்கிறதுக்கு இடம் விட்டு தான் நம்ம இந்த துணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த கட் பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்கள், தைக்கிறதுக்கு இடம் விட்டு அந்த துணி போக இடத்த விட்டுக்கிட்டு 2ஆக போல்டிங் பண்ணி அந்த போல்டிங் பண்ண சென்டரில் நம்ம ஊசினால் குத்தியோ டேப்பால் அளந்தோ ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ண பிறகு 3/4 இன்ச்சு ஒவ்வொரு டாட்டுக்கும் அளவு எடுத்துக்கிட்டணும். 3 இன்ச்சு உயரம் எடுத்து இந்த டாட்டை கொண்டு நீட்டாக கூர்மையாக கொண்டு விட்டுருவோம். பாருங்கள், இப்போ பேக் சைடு நம்ம தைச்சி முடித்தாச்சு. அடுத்ததாக முன்பக்கம் ஹூக் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ஹூக் வைக்கக்கூடிய ஓப்பன் பகுதி ஃபஸ்ட்டில் இடது பக்கம்தான் நான் இப்போ ஹூக்கு வைக்கிற பகுதி தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது முன்பக்கம் மேல் பக்கத்தில் மெயின் பீஸ் பக்கம் திருப்பி வச்சு அதை நேராக உள் பக்கம் திருப்பி எடுத்து ஒரு அடி அடிச்சுக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது இந்த தைக்கிற பகுதி தையல் தும்பி எதுவும் தெரியாதவாறு கவர் பண்ணி தைக்கணும். அடுத்ததாக மறுபக்கம் எடுத்து பாருங்கள், உள்பகுதியில் இந்த ஓப்பன் பீஸை ஜாயின் பண்ணி தைச்சி முன்பக்கமாக மெயின் பீஸ் பக்கம் திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுத்து இந்த ப்ளவுஸோட எட்ஜில் ஒரு வீலாக் தைக்கணும். அடுத்தது பட்டி கிளாத்துக்கு இடையில் நம்ம ஒரு 3 வீலாக் போட்டுக்கலாம். அடுத்தது ஓப்பன் சைடில் ஒரு வீலாக், கழுத்து இறக்கத்தில் ஒரு வீலாக்கு, மொத்தம் 5 வீலாக் போட்டு நம்ம ஹூக் ஸ்டிச் பண்ணணும். தேவையான கூட அளவும் நம்ம வச்சு ஒரு பட்டன் இல்லைனா ஒரு ஹூக்கோ நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீலாக் வச்சு நம்ம தைச்சி முடிக்கும்போது கண்டிப்பாக ரிவர்ஸ் அடித்து தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், இப்போ ஹூக் பகுதி நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது 2 பீஸும் ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அந்த வெட்டு துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிராஸ் பீஸை எடுத்து ஒரு சிங்கிள் மடக்கிடலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸுக்கு நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். பைப்பிங் நெக் மாடல் வைக்கிறதுனால நம்ம எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். போட்ட பிறகு இந்த ப்ளவுஸோட கழுத்து பகுதி மெயின் பகுதியில் இந்த கிராஸ் பீஸை வச்சு தேவையான அளவு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி தைச்சிட வேண்டியதான். நான் இப்போ தைக்கிறதுக்கு இடம் ஒரு சிங்கிள் ட்ராக் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். 1/4 இன்ச்சு தான் வரும். இந்த 1/4 இன்ச்சு அளவு வச்சு தான் நீட்டாக பாருங்கள், இந்த கழுத்து ஷேப்புக்கு தக்கன அந்த துணியை கொடுத்து கிராஸ் பீஸை கொடுத்து நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிராஸ் பீஸ் தைக்கும்போது நம்ம இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது. எப்பவும் தைக்கிற மாதிரி நார்மலாக நம்ம தைச்சா போதும். பாருங்கள், அடுத்ததாக நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற இந்த பீஸ் எதுவுமே ஜாயின் பண்ணது தெரியாத அளவுக்கு நீட்டாக கவர் பண்ணணும். கவர் பண்ணுறது இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண துணியை வச்சு தான் கவர் பண்ணி நம்ம ஏற்கனவே கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண அதே தையல் விழும்படியாக நீட்டாக தைச்சி எடுத்தால் போதும், நமக்கு பைப்பிங் கழுத்து ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் நெக் மாடல் ஸ்டிச் பண்ணுவீங்களா, இல்லை வேறு மெத்தடில் ஸ்டிச் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம பைப்பிங் நெக் மாடல் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த நெக் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம கை ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணும்போது முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக கட் பண்ணி தான் வச்சுருப்போம். ஷோல்டரோட சென்டர் பகுதி மார்க் பண்ணி வச்சுருப்போம். மார்க் பண்ணி வச்சுருக்கிற பகுதியை ஷோல்டரோட சென்டர் பகுதியில் வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீட்டாக ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி தைக்கும்போது இந்த கை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் முன் கைக்குழி பின் கைக்குழி மாற்றி மட்டும் நம்ம தைச்சிடக்கூடாது, கரெக்டாக தைச்சா போதும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மெத்தடில் தைப்பீங்களா இல்லை வேறு மெத்தடில் தைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம ப்ளவுஸுக்குள்ளே எல்லா பீஸுமே இப்போ ஜாயின் பண்ணி நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக இடுப்பு பகுதி மட்டும் ஜாயின் பண்ணியாச்சுன்னா ப்ளவுஸ் ரெடி. அடுத்தது ஹூக் மட்டும் வச்சிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். நன்றி.